பிரபத்யே பதபத்மானி பரமப்ரேம சம்பதாம் சௌமியஜா மாத்ரு யோகி சரணைகஜுஷாம் சதாம். இந்த ஸ்லோகம் உத்தரதனஸ்ரீயாவிலே ஸ்ரீ எறும்பியப்பா அருளி செய்தது. இந்த ஸ்லோகத்தாலே தன்னுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ மணவாள மாமனிகளிடத்தே அவருக்கு பக்தியும் பிரேமமும் அவர் திருவடிகளிலே என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பும் வேண்டும் என்பதை பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். நேற்றைய தினம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்த தேவராஜ மங்களம் என்ற 13 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதிலே நேற்றைய தினம் 6 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நான் அனுபவித்தோம். இன்றைய தினம் நாம் 7வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். 7வது ஸ்லோகமானது புருஷாய புராணாய புண்ணியகோட்டி நிவாசினே புஷ்பிதோதார கல்பத்ரு கமனீயாய மங்களம் என்பதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தாலே புருஷாய புராணாய அப்படின்னு சாதிக்கிறார். புருஷாய அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் ஒருவனே புருஷன், மற்றையபடி அனைத்து ஜீவராசிகளும் ஸ்ரீ என்பதாகவே நம் பூர்வர்கள் அருளி செய்கிறார்கள். ஆக புருஷாய அந்த புருஷனிடத்திலும் புராணாய இவன் அனாதியானவன், இவனுக்கு ஆதியோ அந்தமோ இல்லாதபடியாலே புராணாய காலத்தாலே வரையறுக்கப்படாமல் இருக்கும் புருஷன் ஸ்ரீ தேவப்பெருமாள் வரதராஜன். அவன் எங்கே வீற்றிருக்கிறான் என்றால் புண்ணியகோட்டி நிவாசாய, புண்ணியகோட்டி விமானத்தின் கீழே வர்த்திப்பவனே அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். கோட்டி புண்ணியங்கள் செய்ததனுடைய ஒரு பலனை புண்ணியகோட்டி விமானத்தை ஒரு தடவை தரிசித்தாலே கிடைக்கும் என்பதாக எம்பெருமான் புண்ணியகோடி விமானத்தின் கீழே வர்த்திக்கிறான். மேலே புஷ்பிதோதார கல்பத்ரு அழகாக பூத்த கற்பக விருட்சம், அந்த கற்பக விருட்சத்தின் போலே இருக்கக்கூடியவனே புஷ்பிதோதார கல்பத்ரு. சகலரும் விரும்பத்தக்கவரான கற்பக கொடி எம்பெருமான். எம்பெருமானுக்கு கற்பக கொடி ஒரு உதாரணமா என்று கேட்டால், கற்பக மரம் அதில் நாம் கேட்டதை மட்டும்தான் கொடுக்குமே தவிர அந்த கற்பக விருட்சத்தையே கொடுக்காது. ஆனால் தேவப்பெருமாள் தன்னையே கொடுப்பன். ஆக கற்பக விருட்சம் என்பது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் எம்பெருமான் தன்னையே கொடுப்பவன், தனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். இவன் வரந்தரும் மாமணிவண்ணன், தன்னையே கொடுப்பவனாகையாலே இவனை இங்கு புஷ்பிதோதார கல்பத்ரு அப்படின்னு சாதிக்கிறார் மாமுனிகள். கமனீயாய மங்களம் அப்படின்னு ஒரு சப்தத்தை இங்கே போட்டிருக்கார். இந்த புஷ்பிதோதாரு கல்பத்ருவாக இருக்கக்கூடியவனே உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். புருஷாய, இங்கே காளிதாசன் ஒன்றை உரைக்கிறான். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நகரேஷு காஞ்சி அப்படின்னு காளிதாசன் சொல்கிறான். ஆக புருஷன்னாலே விஷ்ணு பகவான் ஒருத்தன்தான், தேவப்பெருமாள் தான் புருஷன். நகரேஷு காஞ்சி, அந்த காஞ்சியிலே திருவதாரம் பண்ணியவனான புருஷன் தேவப்பெருமாள். ஆக புருஷாய புராணாய புண்ணியகோட்டி நிவாசினே புஷ்பிதோதார கல்பத்ரு கமனீயாய மங்களம் என்பதாக இந்த ஸ்லோகம் அதற்கு அர்த்தமாக நாம் பார்த்தோம். மேலே அடுத்த ஸ்லோகம் காஞ்சனாசல சிருங்காக்ர காளமேகானுசாரிணே சுபர்ணாம்ச வதம்சாய சுரராஜாய மங்களம். சுபர்ணாம் சாவதம்சாயன்னு இந்த இடத்துல சப்தத்தை போட்டிருக்கார். காஞ்சி அப்படின்னு சொன்னாலே உடனே நினைவுக்கு வருவது தேவப்பெருமானுடைய கருடோற்சவம். சுபர்ணாம் சாவதம்சாய சுரராஜாய மங்களம். அமரர்களுக்கு அதிபதியான தேவப்பெருமாளை காட்டிக் கொடுப்பவன் யார் என்று கேட்டால் கருத்மான். பையம் போற்றும் வைகாசி திருநாள் அன்று 3ஆம் திருநாள் காலையிலே எம்பெருமான் கருடாரூடனாக கருடன் மேலே ஆவிர்பவித்து அந்த கருடன் தன்னுடைய 2 கைகளாலும் வேதத்தை காண்பிப்பதற்போல் சகலர்க்கும் காண்பித்து பரம்பொருள் இவன்தான் என்று காண்பிக்கிறான் அல்லவா. அதைத்தான் இங்கே சுபர்ணாம் சாவதம்சாய சுரராஜாய மங்களம் அப்படின்னு சாதிக்கிறார் மாமுனிகள். காஞ்சனாசல சிருங்காக்ர, உண்மயமான மலையை சிகரமாக கொண்டு அதன் உச்சியிலே காளமேகானுசாரினே ஒரு கரிய மேகம் ஒன்று விளங்குவது போல் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எப்படி சேவை சாதிக்கிறான்னு கேட்டால், பெரிய திருவடி கருடன், அந்த கருடன் எம்பெருமானை சுமந்து கொண்டு
அந்த கருடனுடைய திருத்தோள்களுக்கு ஆபரணமாக எம்பெருமான் விளங்குகிறானாம். சுரராஜர் நித்தியசூரி நாயகனான தேவப்பெருமாள் இந்த கருட சேவையை சேவிப்பதற்காகத்தான் நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடுவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானைக் கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வருவண்டே யாமென் பிழைத்தோமே அப்படின்னு வண்ட தூது விட்டார் ஆழ்வார். தூது விட்ட நாயக்கம் எம்பெருமான் சும்மா இருப்பானா? உடனே சேவை சாதிட்டான். வைகாசி மாசத்திலே ஆழ்வார் திருப்பிரதட்சணம் கருட சேவையாக, வைகாசி முடிந்தவுடனே ஆடிகருடன் ஆழ்வார் பிரதட்சணமாக, வைகாசி முடிந்தவுடனே ஆனிகருடன் வரியாழ்வார் திருநக்ஷத்திரத்தன்று ஆனிகருடன், மேலே ஆடிகருடன். ஆழ்வார் ஒரு முறை கேட்டார், ஆனால் அவர் வீதி ஒரு நாள் என்றுதான் கேட்டார் ஆழ்வார். ஒரு நாள் கேட்ட ஆழ்வாருக்கு 3 நாள் சேவை சாதித்தான் தேவப்பெருமாள். வைகாசி மாதம் வைகாச உற்சவத்தன்று, ஆனி மாதம் பெரியாழ்வார் திருநக்ஷத்திரத்தன்று, ஆடி மாதம் ஆடி கருடனாக, ஆக 3 முறை ஆழ்வாருக்காக தேவசாதித்தாம் சுபர்ணாம் சாவதம் சாய சுரராஜனான பேரருளாளன் தேவப்பெருமாள். ஆக இங்கே காஞ்சனாசல சிங்காகிரன்னு சொன்னதுனால வேழமலை பொன்மயம் என்று நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, உலோகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொன் என்றால் ஒரு விதமான மேன்மையை தெரிவிக்க கூறுவர்கள். பொன்னே மணியே மாணிக்கமே என்று உரைத்தாற் போலே இங்கே பொன்மயமான மலை, அதை சிகரப்போலுடையவனான திரு அத்திகிரி மலை என்று கொள்ள வேண்டும். வேதத்துக்கு கருடனே ஆதாரம். ஆக அந்த வேதமே ஸ்ரீ கருடாழ்வானாக விளங்குகிறார். அந்த வேதமே தேவப்பெருமாளை தாங்கிக் கொண்டு சேவை சாதிக்கும்படியாக இங்கே மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்தாலே காஞ்சனாசல சிங்காகிர காலமேகானுசாரணே சுபர்ணாம் சாவதம் சாய சுரராஜாய மங்களம், இதே அபிப்பிராயத்தை தான் பேயாழ்வார் தன்னுடைய 3ஆம் திருவந்தாதியிலே பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி அப்படின்னு சாதித்தார். இதே அர்த்தத்தை தான் இங்கே மாமுனிகள் கையாள்றார். காலமேகானுசாரணேன்னு சாதித்தார் அல்லவா, இதையே தான் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றின்னு சொன்னார். மலிந்திருந்த மார்வன் அவன்தான். எப்படி சாதித்தான் அவன் கேட்டால், பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலேன்னார். வேற எந்த பெருமானையும் சாதிக்கல பேயாழ்வார். கரியான் கடலேன்னா யாரு? கரின்னா யானை. யானை மேலே யானை மலை மேலே சாதிக்கிறவன் யாரு? வேழமலை மேலே தேவப்பெருமாள் தான். அப்பேற்பட்ட கரியான் கடலே திருடன் மேல் கண்டாய் தெளி. இப்படி வேழமலையிலே இருக்கின்ற சேவையை பார்த்தாவது தெரிந்து கொள்ளக்கூடாதா நீ? அவன்தான் பரம்பொருள் என்றதைப் போல் பேயாழ்வார் சாதிக்கிறார். ஆக அப்பேற்பட்ட சுரராஜனுக்கு மங்களம் உரித்தாக என்று இங்கே மணவாள மாமுனிகள் சாதித்த 8வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகமாக போகாபவர்க யோரேகம் வாஞ்சத்யோ தததேத்வயம் ஸ்ரீமத் வரதராஜாய மகோதாராய மங்களம் அப்படின்னு சாதிக்கிறார். போகாபவர்க யோரேகம், எம்பெருமான் இந்த லோகத்தினுடைய இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவன், அபவர்க்கமான மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கக்கூடியவன் தேவப்பெருமாள். நீ கேட்டதை கொடுக்கக்கூடியவன், நீ கேட்காததையும் கொடுக்கக்கூடியவன் தேவப்பெருமாள். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பொருளும்னு சாதித்தார் திருமங்கை ஆழ்வார். ஆக பேரருளாளன் இம்மைக்கும் மறுமைக்கும் தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கு இன்பம் அதையும் தருவான், பரமதத்துக்கு செல்ல அபவர்க்கத்தையும் தருவான் எம்பெருமான் பேரருளாளன். இந்த உலகத்தினுடைய போகம் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய போகம். இந்த இரண்டினையும் தன்னுடைய உதார குணத்தினாலே அதன் விகுதியாலே அவற்றை ஆசைப்படுபவர்க்கெல்லாம் அருள்வான் பேரருளாளன். அப்பேற்பட்ட பேரருளாளனுக்கு அந்த மகோதாராய குணங்களுக்கு மங்களம். ஸ்ரீமத் வரதராஜாயன்னு இந்த இடத்துல சப்தத்தை போட்டார். வரம் ததாதீதி வரதகான்னு சப்தம். இந்த லோகத்தை இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவன், அபவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியவன். கொடுத்தே கைசிவந்தன் வரதன் என்று பெயர் பெற்றான். அவன் வரத ஹஸ்தத்தை வைத்து கொள்ளாவிட்டாலும் அபய ஹஸ்தத்தினுடைய வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வரம் தரும் மாமணி வண்ணன் என்று போற்றி இங்கே ஸ்ரீமத் வரதராஜாய மகோதாராய மங்களம் என்று சாதிக்கிறார் மாமுனிகள். அடுத்த ஸ்லோகமானது மதங்க ஜாத்ரி துங்காக்ர ஸ்ருங்க சிங்கார வஷ்மனே மகாகிருபாய மத்ராட்சி மகாகிருபாய மத்ராட்சா தீட்சிதாயாஸ்து மங்களம். இங்கே தேவப்பெருமாள் ஒரு தீட்சையை எடுத்துட்டுருக்கான். என்ன தீட்சைன்னு கேட்டால், மகா கிருப்பையோட ஒரு தீட்சை எடுத்துட்டுருக்கான்.
தீட்சைன்றது பக்தர்கள் எடுத்துக்கணும். நம்ம தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு நாள் பட்டினி இருக்கேன், 4 பிரதட்சணம் பண்ணுறேன், இங்கே விளக்கேற்றுறேன், அங்கே இத்தை பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன்னு நம்ம தீட்சை எடுத்துக்கணும். ஆனால் தேவப்பெருமாள் மகா கிருப்பையோட ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்கான். என்ன தீட்சைன்னாக்க சகலரையும் ரட்சித்தே தீருவேன் அப்படிங்கிற தீட்சையை இங்கே பகவான் எடுத்துட்டு இருக்கான். சகலரையும்ன்ற இடத்துல மாமுனிகள் அந்த சகலரையும்னா கூட பரவாயில்ல, மத்ரக்ஷா என்னையும் கூட ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீட்சை எடுத்துட்டான் இல்லையா, அதுதான் அவனுடைய மகா கிருப்பையான குணம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல அஸ்திகிரியில் உச்சியில் அலங்காரமாக ஒரு அழகிய திருமேனிய உடையவனாக இருக்கான். அவனுடைய நிமிர்ந்த திருமார்பும் அபயம்னு காட்டக்கூடிய ஹஸ்தமும் இதெல்லாம் எதற்குன்னு கேட்டாக்க மத்ரக்ஷா, என்னை போன்ற நீச்சனையும் ரட்சிப்பதற்காகவே நீ தீட்சை எடுத்துக்கொண்டாய் போலும், நிற்கிறாய் போலும், அடியேனை காப்பதையே விரதமாக கொண்ட வரதராஜனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு இங்கே சாதிக்கிறார். இங்கே மகா கிருப்பான்னா கிருபா சமுத்திர பெருமாள்னே எழுதிருக்கார். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், கருமா முகிலுருவா கலருருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிறருருவா நினதுருவா திருமாமகள் வருவும் சிறுபுலியூ சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமேன்னு பாடுறார். எம்பெருமான் கிருபா கடலாவே எழுதியிருக்கான் சிறுபுலியூரில். அதே பெருமான் தான் மகா கிருப்பையோடு எழுதியிருக்கான் தேவப்பெருமாள். இந்த இடத்துல மகா கிருப்பன்னா என்னென்ன கிருப்பை பண்ணியிருக்கான்? வேதத்தை கொடுத்தான், நம்மளெல்லாம் படைச்சி நமக்கு இந்திரியங்களை கொடுத்தான், நமக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியை கொடுத்தான், நல்லது தீயது எது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்தான், இது எல்லாத்தையும் விட தாய் தந்தையரை கொடுத்தான், ஆச்சாரியனை கொடுத்தான். ஆக இதெல்லாம் கிருபையுடன் போராதுன்னு சொல்லிட்டு தான் தீட்சை எடுத்துட்டான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவனுடைய மகா கிருபா குணம். நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே பண்புடை வேதம் பயந்த பரனுக்கு மண்புரை வையம் அளந்த வராகற்கு தென்புணர்பள்ளியன் தேவபிரானுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பேன்னு போடுறார். இந்த இடத்துல தேவபிரான்ற சப்தத்தை போட்டிருக்காருன்னா அது தேவப்பெருமானையே தன்னுடைய மனசால நச்சுண்டு ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அடுத்தது அவன் நிற்கிற நிலையை சொன்னமோ இல்லையோ, என்ன மாதிரி நிற்கிறான், அவனுடைய தோளை பற்றி சொன்னமோ இல்லையோ, எப்படி நிற்கிறான்னு கேட்டால், பொற்பமை நீள்முடி பூந்தன் துழாயற்கு மற்பரு தோளுடை மாயப்பிரானுக்கு நிற்பன பல்லுருவாய் நிற்கும் மாயற்கு என் கற்புடையாட்டி இகழ்ந்தது கட்டேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இவன் எதுக்காக நிற்கிறார்னா என்ன மயக்கிறதுக்கு தான், என்ன ரட்சிக்கிறதுக்கு தான் தேவப்பெருமாள் நிற்கிறான் அப்படின்றதாக ஆழ்வார் காட்டியிருக்கார். அதையே மனசில் நினச்சிட்டு தான் இந்த இடத்துல மாமுனிகள் சாதிக்கிறார். மதங்கஜாத்ரி துங்காகிர சிருங்க சிருங்கார வர்ஷ்மனே மகாகிருபாய மத்ரக்ஷா தீக்ஷிதாயாஸ்து மங்களம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தை முடிவுறச் செய்கிறார். அடுத்ததாக 11வது ஸ்லோகத்தாலே ஸ்ரீகாஞ்சி பூர்ண மிஸ்ரேண பிரீத்யா சர்வாவி பாஷினே அதிதார்ச்சா வியவஸ்தாயா ஹஸ்தியத்ரீசாய மங்களம். அத்திகிரி மலையிலே ஈசனாக எழுந்தருளி இருக்கிறாயே உனக்கு மங்களம். தேவப்பெருமாளுக்கு உண்டான ஏத்தம் என்னன்னு கேட்டால், திருக்கச்சி நம்பிகளிடத்திலே உரையாடினதே அவனுடைய ஏத்தம். ஸ்ரீ காஞ்சி பூர்ண மிஸ்ரேன திருக்கச்சி நம்பி இடத்தியே பிரீத்தியா சர்வாபிபாஷினே பிரீத்தியுடனே சர்வ வார்த்தைகளும் பேசினவனே அதிதார்ச்சா வியவஸ்தாய ஹஸ்தியத்ரீசாய மங்களம். உன்னுடைய அர்ச்சா திருமேனியை குலைத்து கொண்டு திருக்கச்சி நம்பியுடன் மிகுந்த பிரீத்தியோடைய வார்த்தை ஆடினாயே, உம்முடைய திரு அதரத்தாலே மதுரமான பாஷையிலே உரையாடினாயே, அந்த சீலகுணத்துக்கு மங்களம். அவருடன் சகல விஷயங்களையும் வார்த்தையாடி நம்முடைய சம்பிரதாயம் தழைப்பதற்காக 6 வார்த்தைகளை நம்பிகள் மூலமாக ராமானுசனுக்கு தெரிவித்தாயே பரம்பொருளே. ஸ்ரீ அஸ்திகிரிநாதனுக்கு அஸ்திகிரி மலைக்கு ஈசனானவனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று 11வது ஸ்லோகத்தாலே ஸ்ரீகாஞ்சி பூர்ண மிஸ்ரேண பிரீத்யா சர்வாபிபாஷினே அதிதார்ச்சா வியவஸ்தாய ஹஸ்தியத்ரீசாய மங்களம் என்று சொன்னார். அடுத்ததாக அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். அஸ்திகிரிக்கு நாதனான தேவராஜனே உனக்கு மங்களம். நீ யாருன்னு கேட்டால், அஸ்து இருப்பவன், ஸ்ரீஸ்தன கஸ்தூரி என்றென்றும் உன்னுடைய திருமார்பிலே நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறாரே, அந்த நாச்சியாருக்கு போகமான கஸ்தூரியை அணைந்து கொண்டு இருக்கிறேரே அதனுடைய வாசனை வாசனா வாசிதோரசே
அகலிகில்லே நிறையுமென்னு அப்படின்னு நித்தியமாக எழுதியிருக்கிறாளே தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார் பெருந்தேவி தாயார். நாச்சியாருடைய நித்தியவாசம் பண்ணுபவனே, உன்னுடைய திருமார்பில் அப்போது அரைத்த முழுகிய செழுஞ்சந்தனத்தை திருமார்பில் பூசிக்கொண்டு அவளுக்கு குளிர்ச்சியும் நறுமணத்தையும் அவள் வாசம் செய்யும் திருமார்பை உடையவனே, ஸ்ரீ அஷ்டகிரிநாதனே, தேவப்பெருமானே, ஒப்புயர்வற்றவனே, உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்தகிரிநாதாய தேவராஜாய மங்களம் என்று பிராட்டினுடைய சம்பந்தத்தை எடுத்துரைத்தார் 12வது ஸ்லோகத்தாலே. அடுத்த ஸ்லோகத்தாலே மங்களாசாச நதபைர் மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வை ஆச்சாரியை சத்குழியாயாஸ்து மங்களம். அடியேனுக்கு முன்னால் திருவவதாரம் செய்துள்ள சகல ஆச்சாரியர்களும் உன்னை மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்கள். அந்த அத்துணை மகாச்சாரியர்கள் அனைவருக்கும் அவர்களை போற்றும்படியாக சத்தாக அமைந்து இன்னமும் எங்களுக்காக நிற்பவனே, உனக்கு மங்களம். இந்த இடத்திலே வேதாந்த தேசிகன் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ச்சிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம்னு சாதித்தார். நான் சேர்த்து வச்ச சொத்து எதுவும் கிடையாது, என்னுடைய தகப்பனார் சேர்த்து வைத்த சொத்து எதுவும் கிடையாது. ஆனால் அஸ்திமே ஒரு சொத்து உண்டு. எங்கே இருக்குது அந்த சொத்துன்னு கேட்டால், ஹஸ்தி சைலாகிரே அத்திகிரி மலையின் மேலே ஒரு சொத்தை வைத்திருக்கிறார். அதை வைத்தவன் யார் தெரியுமா? அடியனுடைய மூதாதையரான வஸ்து பைதாமகம் தனம். யார் வச்சிருக்கார் தெரியுமா? பிரம்மா வச்சுட்டு போனான் எங்களுக்காக. பிரம்மாவுக்காக காட்சி கொடுத்த தேவப்பெருமாள் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்த பின்னரே மறைந்து சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி மறைந்து செல்லாமல் இன்றளவும் நாமும் நம்முடைய கண்களாலே சேவிக்கும்படியாக தன்னுடைய திருத்தோள்களையும் திருமுகத்தையும் திருப்புன்முறுவலையும் திருமார்பையும் திருவடையும் காட்டிக்கொண்டு தன்னுடைய சங்கு சக்கரங்களை காட்டிக்கொண்டு நிற்கிறானே அந்த அழகு. காண்தகு தோணல் தன் அத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளனாக நிற்கிறானே அந்த தேவப்பெருமாளுக்கு மங்களம். மங்களாசாச நபை மதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வை ஆச்சாரியே சத்குயாயாஸ்து மங்களம் என்று அனைவரும் போற்றும்படியான அமைந்திருக்கிற தேவப்பெருமாளை உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி 13 ஸ்லோகத்தாலே நிறைவேறச் செய்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அவருடைய திருவடிக்கு வாழி வாழி என்று சொல்லி அத்துணை ஆச்சாரிய பெருமக்களுக்கும் வாழி வாழி என்று சொல்லி அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.